கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நான் ஒவ்வொரு நாளும் இறை சிந்தனையை தயார் செய்யும் போது ஏதாவது புதிய அர்த்தம், விளக்கம் கொடுக்க வேண்டும், கேட்பவர்கள் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நமது அன்றாட வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று ஆழ்ந்து சிந்தித்து தயார் செய்வேன். இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு விதமான பயம் இருந்து கொண்டே இருக்கும். நான் தரும் இந்த விளக்கம், சிந்தனை இயேசு சொல்ல வந்த செய்தியோடு ஒத்திருக்கிறதா அல்லது என்னுடைய சொந்த செய்தியை தருகிறேனா என்ற ஒரு பயம். இன்றைய நற்செய்தியில் இயேசு என்னுடைய வார்த்தை ஒருபோதும் ஒழியாது என்கிறார். ஆண்டவரின் வார்த்தை திருச்சட்டமோ கட்டளைகளோ மட்டுமல்ல, இதைவிட மேலான புதிய ஆன்மீகத்தை ஆண்டவர் தருகிறார். அதுதான் அன்பு. இயேசுவின் ஒட்டுமொத்த இறைப்பணியையும் இந்த ஒற்றை சொல்லில் அடக்கிவிடலாம்: அன்பு. எனது சொல்லில், செயலில், வாழ்வில், சிந்தனையில் அன்பு அடங்கியிருக்கிறதா?